கர்த்தருடைய வார்த்தையே நம்ம பகிர்ந்து கொண்டோம். இந்த வாரமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து அந்த உயிர்த்தெழுதல் நாளை குறித்து நம்ம பண்டிகையாக கொண்டாடி சந்தோஷத்தில் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நேற்று சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் புதிய வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க என் தேவாதி கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தினால் அதை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு தன்னுடைய குமாரனை உனக்காக எனக்காக கொடுத்து அவருடைய ரத்தத்தினால நம்மளை புதிய மனுஷனா சிருஷ்டித்து இருக்கிறார். புதிய மனுஷனா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ரத்தத்துல மீட்கப்பட்ட அந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அன்பை தான் விதைச்சார். ஹல்லேலூயா. அதனால தானே அவர் தானே நம்மளுக்கு பலி கொடுத்தாரு, அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லி. அந்த கிறிஸ்துவின் அன்பு தணிந்து போக கூடாது. ஹல்லேலூயா. எனக்குள்ள அது பெருகணும் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளா இருந்து வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த அன்பானது குறைஞ்சிடக்கூடாது, பெருகணும். ஹல்லேலூயா. எதையும் தீமையில இருந்தோ அக்கிரமத்தில் இருந்தோ பாவத்தில் இருந்தோ கண்ணீரில் இருந்தோ துக்கத்தில் கிடக்கிறவங்கள யாரா இருக்கட்டும் தூக்கி அந்த அன்பு இழுத்து எங்க விடணும்? மகிழ்ச்சி என்கிற ஸ்தானத்துல கொண்டு நிறுத்தணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்மளை ஆண்டவர் இந்த நாட்கள்ல அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்தும் அந்த உயிர்த்தெழுத தேவனை குறித்தும் ஏசப்பா எனக்காக உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேருடைய மரணம் அந்த மரணம் பேசிக்கொண்டு இருக்குது உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல சோர்வா இருக்கிறீங்களே? ஒரு மரணத்தை குறித்து தியானிச்சோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையே மாறும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சொந்த பந்தம் எத்தனையோ பேர் இறந்துருப்பாங்க. அந்த மரணம் குறித்து நம்ம யோசிக்கிறோம், அவங்களை குறித்து வேதனை படுறோம்னு சொன்னா நம்ம காலத்துக்கு சோர்ந்து போய் தான் இருப்போம். அதனாலதான் கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம அந்த இடத்துல கொண்டு நிறுத்தணும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அண்ணன் இறந்தாங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறத விட ஏசப்பா பலிச்சாரு, எனக்காக அவர் ஸ்தானத்துக்கு நின்றார் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஸ்தானத்துல ஏசப்பா மறைச்சாரு, உயிரோட வந்துட்டாரு அவர் ஸ்தானத்துல. ஹல்லேலூயா. என் மனவாளன் ஸ்தானத்துல என் மனவாகி கிறிஸ்து மரித்தார், எனக்காக உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்துல நான் எவ்வளவு நாட்கள் இருப்பேனோ அவ்வளவு நாட்களும் என் மனவாளன் கையை பிடிச்சிட்டே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாய் நாமும் கர்த்தரோட ஜீவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு பாடல் பாட விரும்புகிறேன். ஜீசஸ். பாடாத நாட்கள் இல்லையே, இந்த பாடலை பாடலாம். தெரியுங்களா? Jesus, hallelujah. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்மை அப்பா உங்கள் பிள்ளையே, நம்மை அப்பா உங்கள் பிள்ளையே, அப்பா உங்கள் பிள்ளையே, அப்பா உங்கள் பிள்ளையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, வெள்ளியை குளமெனும்
தேடாத நாட்களும் இல்லை, பாடாத நாட்களும் இல்லாண்டவரே, இந்த நாள் எங்களுக்காக நீ உயிர்த்தெழுந்திருக்கிறப்பா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நீ சொன்னவரே. வெளிப்படை சுவிசேஷம் 1:18 ஆண்டவரே, மரித்தேன், மரணத்தை ஜெயித்தேன், இதோ சதா காலங்களிலும் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன் நீ சொன்னவரே. எங்கள் நடுவில் நீ இருக்கிறீரப்பா, எங்க மத்தியில உலாவுகிறீரப்பா. அப்படியே கண்களை மூடலாமா? ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என் இருதயத்துல என்னை புதிய சிருஷ்டியாய் மாறட்டும் ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுறது அல்லப்பா. இன்னைக்கு நான் புதிய மறுரூபம் ஆக்கப்பட்ட ஒரு புதிய கிறிஸ்துவனாக கிறிஸ்துவுக்குள்ள நான் பிறந்தேன். நீ மரித்தீரப்பா, எனக்காக உயிர்த்தீர் ஆண்டவரே. நானும் மரித்தேன், உங்களுடைய நாமத்தினால உயிர்த்தேன் என்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை சந்தோஷத்தை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளை வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அப்படியே என்னுடைய சமூகத்தில் நாங்கள் உண்மைக்கு இஞ்சி கேட்கிறோம்ப்பா. எங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, அப்படியே பிரசனங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும், அப்படியே பிரசனங்கள் நடுவில் இறங்கி வரட்டும்ப்பா. உங்கப்பா உந்தன் பிள்ளை, உங்கப்பா உந்தன் பிள்ளை, உங்கப்பா உந்தன் பிள்ளை, உங்கப்பா உந்தன் பிள்ளை. அலைச்சல்களை எண்ணி கண்ணீர் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி கண்ணீர் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. வைத்து நன்மை தருபவரே, நம்புங்கப்பா உள்ள பிள்ளை, நம்புங்கப்பா பிள்ளை. 2024 வருஷத்துக்கு முன்பாக எனக்காக மரித்து உயிரோடு இருக்கிறேன் அப்பா. ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன், ரத்தத்தினால் விடுதலை
பெற்றேன், ரத்தத்தினால் அபிஷேகம் பெற்றேன், ரத்தத்தினால வாக்குத்தத்தம் பெற்றேன்ங்கிற மன மகிழ்ச்சியோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே புதிய சிருஷ்டிகளாக ஆண்டவரும் ரத்தத்தினால தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. நீ கொடுத்ததான ஊழியத்தை உண்மை உத்தமமா செய்ய நம்புங்கப்பா. நீ கொடுத்த ரட்சிப்பை உண்மை பரிசுத்தத்தோட உண்மையாய் காத்துக்கொண்டு எங்களை தூக்கி எடுத்தது போல ஆண்டவரே எங்களுடைய சாட்சிகளால எங்களை சொந்தவங்களை, எங்கள் பக்கத்துல இருக்கிறவங்களை, எங்களை எதிரெல்லாம் இருக்கிறவங்களை எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்து சமூகத்துல கொண்டு நிறுத்துவோம்ப்பா. ஒருபோதும் எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை எனக்குள்ள வைத்திருக்க மாட்டாண்டவரே. எனக்கு சார்ந்தவர்களும் கொடுத்து அவர்களை சமூகத்துல கொண்டு வருவாண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஆண்டவரே இந்த நாள் அப்படிப்பட்ட தீர்மானமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய சாட்சி மற்றவர்களுக்கு நற்செய்தியா இருக்கட்டும் ஆண்டவரே. மற்றவருடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பு அவர்களை இப்படி சமூகத்துல கொண்டு நிறுத்தட்டும் என்று சொல்லி இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை தியானிக்கிற இந்த வேலையில கூட அப்பா உங்களுடைய மரண செய்தி நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் மன மகிழ்ச்சியோடு வந்து கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. அப்படியா செய்ய கிருபைக்கு நன்றி. எங்களோட பேசும் நாங்கள் கேட்கிறோம், வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். யாராவது எடுத்துங்க. 7வது ஏசாயா 25 7 8 9. முக்காட்டையும் சகல சாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. அக்காலம் அப்படிங்கிறது இந்த காலம். அல்லேலூயா. அந்த காலங்கிறது இந்த காலம். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்னவா ஆண்டவர் உங்க முன்னாடி சொல்ல வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த 7வது வசனத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அவமானங்கள், அவமானம், வேதனை, கவலை, துக்கம், துயரம், மன சோர்வு அடைகிற பேசின வார்த்தை, அந்த முக்காடையும் உங்களை எழக்கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விஷயங்கள் உங்களை அப்படியே தட்டி 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 கீழே அடிமை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மூடல அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையினால ஆண்டவர் இந்த நாட்கள் அதை எடுத்து போட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எடுத்து போட வந்திருக்கிறார். ரிகாபா ஷேகேதேரோ ரிமாராத்தியா காபா. உன் வாழ்க்கையில எந்த அக்கிரமங்களான மூடலை உன் மேல வைத்திருக்கிறானோ சத்துரு, அதை உன் வாழ்க்கையை அப்புறப்படுத்தவும், உன் மேல இருக்கிற அந்த முக்காட்டை, அவமானங்கிற முக்காட்டை, வறுமைங்கிற முக்காட்டை, கவலைங்கிற முக்காட்டை இந்த நாட்களில் உன் மேல எடுத்து போல கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ரிகாபா ஷேகேதேரே ரிமாத்தியா காபா. உடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு இருதயத்தையும் தொடுகிறது. ரிமா ஷேகேதியா காபா ரிமாந்தியா ஹரஷேதே காபா ரிந்தா காபோ. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக இன்னைக்கு அந்த மரணம் வெற்றியை கண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொன்னபடி உயிர்த்தெழுந்து இருக்கிற அந்த வார்த்தையை உண்மை உள்ளது என்பதை நிரூபித்து காட்ட அந்த வார்த்தை நம் நடுவில் வந்திருக்கிறது. ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் இப்படியா சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏசாயா நாட்களுக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து பத்தி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் மேல இருக்கிற அந்த முக்காட்டையும் ஒரு மூடலையும் எடுத்து போடுவாங்க அப்படி சொல்லுது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து நம்ம ஜனத்தின் நிந்தையை பூமியிலாட்டிக்கு மாற்றுவார். ஒருத்தருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம சொந்த மன்னனுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரையும் துக்கத்தையுமே பார்த்துட்டு இருக்குமானால்,
இயேசுவை அந்த இடத்துல நிறுத்துவீர்கள், ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரணம் உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு விலகி போனவங்க, மறித்து போனவங்க பார்த்தீங்களா, உங்களை மறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள நடுவில் இயேசு வச்சுட்டீங்க சொன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மூலியமா மறித்து போச்சோ அதை இயேசு நாமத்தினால, இயேசு மூலியமா அது உயிரோடு எழுப்பி உங்களுக்கு அதை பார்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் அந்த வார்த்தை பாருங்க, அக்காலத்திலே இவரே தம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ஸ்தோத்திரம், ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தான் உனக்கு எனக்கு வந்திருக்கிறது, சிலுவையினாலே வந்திருக்கிறது, சிலுவை அன்பினாலே வந்திருக்கிறது. தன் குமாரனை உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரலோக தகப்பன் மூலமாய் உனக்கும் எனக்கு அந்த ரட்சிப்பு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய தடவை சொல்லுவேன், எல்லா இடத்துலயுமே சொல்லுவேன், சாட்சியா சொல்லுவேன், நான் பாவத்தக்கரம் செத்து போய் கடந்தேன், அவருடைய நீதிக்கு பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்புறோம்னு சொன்னா உங்க வாழ்க்கையில உங்களை பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்காடையும் சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்காடையும் உங்க வாழ்க்கையில இருக்கிற மூடலையும் இயேசு உயிர்த்தெழுந்தனால மாறிச்சு. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா காணுமே. நீங்க முன்னுக்கிறத பார்த்தா நான் ஓடிட மாட்டேங்குது. அல்லேலூயா. உங்களுடைய முகத்துல இருக்கிற முக மலர்ச்சி உங்களை வேதனைப்படுத்தணும், வரவங்க உங்களை பார்த்தாலும் உங்க முகத்தை பார்த்து அவங்க போயிருக்கணும். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்துல தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய அகத்துல இருக்கிறத முகம் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசுடைய பிள்ளை, இவங்க இயேசுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா இவருடைய மரணம் சதா காலங்களிலும் நம்மோட பேசிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் என்னோட உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் அவர் எங்களோட உயிரோடு இருக்கிறார் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க ஆசிரியர் வந்து சொல்லிட்டேன், திருப்பி அதை நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா இதுவே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் உயிர்ப்பித்ததுனால எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. நான் சாப்பாடு இல்லாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லாலும் பரவாயில்ல, எத்தனாலும் பரவாயில்ல, ஆனா இதை நான் சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை என் சொந்த ஜனங்கள் அதை ருசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பம் அப்படியே இருக்கணும்னு சொல்லிதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் சாராயம் குடிச்சு தெருவோரம் படுத்துட்டு கிடக்கும்போது என்னை பார்த்து எல்லாம் ஒதுங்கி போவாங்க, எங்களோட பேசுறது யோசிப்பாங்க. அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நான் வேலை கொடுத்தேன் பாருங்க. அவங்க சாப்பிடுவாங்க, அன்னைக்கு நான் பட்னியா இருப்பேன். அவங்களுக்கு ஸ்கோட்ரு எல்லாம் வாங்கி கொடுப்பேன், ஆனா நான் பட்னியா இருப்பேன். அவங்களுக்கு நல்ல பிரியாணி சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், காசை பார்க்க மாட்டேன். அவங்க வாரம்னா சம்பளமும் கரெக்டாக கொடுத்துருவேன். ஆனா என் ஜோபில் பார்க்க ஒண்ணுமே இருக்காது. என் வீட்டுக்கு போறோன்னே என் வீட்டை கேட்பா, என்ன காசு எடுத்து வந்துக்கிறேன்னு கேட்பா. நான் ஃபுல் போதையில் இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லுவேன், அசிங்கமா திட்டுவேன், எல்லாரும் அடிச்சிடுவேன், அவ்வளோதான். என் வாழ்க்கையில நான் என் சுய சந்தோஷத்தினால செத்தவனா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என் மனைவி ஒரு நாளும் அந்த சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஆனா இயேசு என் வாழ்க்கையில என்னைக்கு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற செய்தியை நான் வாழ்க்கையில நான் கேட்டேனோ, எனக்கு ரோமர் அந்த 1-2 வசனத்தை வாசிங்கள, 3 வசனத்தை மட்டும் வாசிங்கள. முக்கியமான இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு நான் அந்த நம்பிக்கைக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க இதை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2-3 வசனம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. அந்த இவ்விதமா அந்த சாட்சி என்ன அப்படின்னா, உண்மையான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 2-3 வசனம் படிங்களேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
பிழைப்போம்? அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அவரோட நானும் நீயும் அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நானும் நீங்களும் அவரோட உயிர்த்தெழுந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை தான் நாம இன்னைக்கு ருசிக்கிறோம். அல்லேலூயா. அது இன்னும் சில வார்த்தைகளை நம்ம சொல்ல வரோம். எடுக்கலாம். யோவான் 22 20ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். அங்க ஒரு முக்கியமா இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி பேசின 25ஆம் அதிகாரத்துல இயேசு பிறக்கவே இல்லை, 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டாச்சு. அந்த தீர்க்க தரிசனம் அக்காலத்திலேங்கிறது இக்காலம் அப்படிங்கிறது நானும் நீ புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நான் பாவத்தை கிரமத்து மறிச்சு கிடந்தேன், என்னுடைய உடைமைகளும் மறித்து போய் கிடந்தது. ஆனாலும் நான் இன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் சொன்னா என்னோட மறித்ததும் என்னோட உயிரோடு எழுந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய மரணத்தை குறித்து நம்ம பேசுறோம். இப்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த மூடலை உங்க வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எடுத்தாருங்க, இதுதான் அடையாளம். அல்லேலூயா. அந்த முக்காடை உங்க வாழ்க்கையில எடுத்தாருங்க, இதுதான் அடையாளம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் மரித்தார், உனக்காக எழுந்தாருங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருடைய மரணமும் பேசப்படாது, ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டும் நம் நடுவில் பேசப்படுகிறது. இந்த வாழ்க்கையில அது செயல்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் மரணம் மாத்திரம் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பேச்சு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவன் கிறிஸ்துவன், இவன் அவருக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிறோம் சொல்லி எதை நம்ம அறியாம ஒரு சில நேரத்துல விட்டுறோம் அப்படின்னு சொன்னா இதை நம்ம விட்டுறோம். அல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கிறது. உங்களுக்கு அதை நான் காட்டி கொடுக்கிறேன். தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினால உங்களிடத்துல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஜீசஸ். படிக்கலாம். 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எதை உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தட்டி எழுப்புதுன்னு சொன்னா, இந்த மகதலேனா மரியாள் இன்னைக்கு ஒரு சுடுகாட்டுல ஒருத்தர் மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளால அதிகாலை அப்படிங்கிறது ஒரு 3:30 மணி 4:03, அதாவது 3 to 4:30, அதான் 3:02 தான் அதிகாலை. அப்படிதான் உண்மை, அப்படிதானே? அந்த இருட்டுல நீங்க போய் யாராவது உங்க கல்லறைக்கு போய் தர முடியுமா? ஐயோ அவங்க இருக்கிறது பிடிச்சுக்கோங்க, அப்படிதானே? அப்படிதானே? அல்லேலூயா. அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இவருக்குள்ள கிறிஸ்துவுடைய அன்பு இவங்களுக்குள்ள இருந்தனாலதான் அந்த கிறிஸ்துவோடு இருக்கும்போது அவங்களோட பேசின சத்தியம், அவங்களோட பேசின வார்த்தை அவங்களுக்குள்ள உயிருள்ள விதையா இருந்ததுனாலதான் அந்த வார்த்தை அவங்களை எங்க போய் கொண்டு போய் நிக்க வைக்குது? அதிகாலையில போய் அவருடைய கல்லறை அண்டை நிக்க வைக்குது. அல்லேலூயா. ஜீசஸ். நம்முடைய வாழ்க்கையில அதிகாலை நம்ம ஆண்டவரை தேடுறோம்னு சொன்னா நம்முடைய நன்மையை கண்டடைகிறோம். யாருக்கு என்ன சொல்றாங்க? வேதம் என்ன சொல்லுது? அதிகாலையில தேவனை கண்டறியும் போது என்ன சொல்றாங்க? வேதம் என்ன சொல்லுது? அதிகாலையில தேவனை தேடுகிறோம். யாரு அந்த சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலை தேவனை தேட என்ன பார்க்க முடியும்? சொல்லுவீங்க பார்த்தா, இதை சொன்னேன் நான் தெரியாது, நானும் உங்களை கத்துக்கணும்னு பாக்குறேன். சொல்லுங்களேன்.
நான் விட மாட்டேன், சொன்னாதான் நான் விடுவேன். அல்லேலூயா. அதிகாலையில நம்ம தேவனை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதிகாலையில தேவனை தேடுறது ஒரு நன்மை குறைபடாது என்னவோ சொல்றாங்க. ஆனா நான் அதிகாலையில அவரை தேடுறேன்னு சொன்னா, இன்னைக்கு நாட்களை குறித்த காரியத்தையும் இந்த நாட்கள்ல நான் யாரெல்லாம் சந்திப்பேங்கிறதையும் நான் எப்படி நடப்பேங்கிறத அவர் சொல்லிடுவார். அல்லேலூயா. நான் போய் என் கையை கொடுத்து எழுப்பி என்னை பத்தி சொல்லுங்கன்னு நம்ம கேட்க தேவையில்லை. கண் சொருகி போன நாட்கள்ல நம்ம போய் கேட்டோம். இப்ப நம்ம கண் திறக்கப்பட்டோம். எப்போ? அவர் எனக்காக சிலுவையில மரித்தார்ல அப்போ. ரெண்டாவது, இந்த கல்லறை அவரை அடிக்க வச்சு உலகம் இவருக்கு வரவே கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க? சொன்னாரு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவு சொன்னாரு அப்படிங்கிற நம்பிக்கையை பொய்யாங்கன்னு சொல்லி யாரும் திறக்க முடியாத ஒரு கல்லை போய் அவர்கிட்ட அடிக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்டவரு, உன்னால செய்ய முடியாத விஷயத்தை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் உங்க வாழ்க்கையில செயல்பட போகுது. எந்த வசனம்? ஏசாயா 25:7 உங்க வாழ்க்கையில செயல்பட போகுது. உங்க வாழ்க்கையில எதை செயல்படுத்த முடியாம கண்ணீரோடு துக்கத்தோட இந்த மனுஷனை திருத்தவே முடியல, இந்த காரியம் மாற்றவே முடியல, இந்த விஷயம் மாறுமா நம்புற முடியலையேன்னு சொல்லி நீ கண்ணீரோட வேறு சிந்திட்டு இருக்கிறியா? ஆண்டவர் உனக்காக நீ அவர் அதிகாலை நீ தேடுறவளா இருக்கிற, அதிகாலை நானும் நீ தேடுறவங்களா இருக்கிறோம்னு சொன்னா, உனக்கு முன்னாடியே அதை ஓபன் பண்றதுக்கு தூதனை நியமிச்சிருக்கிறார். உனக்கு தூதனை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த தூதர்கள் உன்னை இறங்கி உன்னை பாதுகாப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 34 அதுதான் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 34 அது படிக்கலாமா? 6 அந்த 7ஆம் வசனத்தை படிங்களேன். 5, 6, 7. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. யாரை நோக்கி பார்த்தாங்க? அந்த உயிர்த்தெழு வல்லமை சொன்னபடி உயிர்த்தெழுதார அந்த மகிமுள்ள அந்த பிரசன்னம் நிறைந்த என் மனவாளனாகிய கிறிஸ்துவை நம்ம அதிகாலையில் நோக்கி பார்க்கிறோம்னு சொன்னாவே நம்ம வாழ்க்கையில வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சங்கீதம் 4 கூட பாருங்க, 6ஆம் வசனத்துல எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்பா. எப்ப கேட்கணும்? அதிகாலையில மகதலேனா மரியா போய் என்னுடைய போதகரை இங்க வச்சாங்க. அந்த போதகரை தேட போனா பயமில்லாத ஒரு ஸ்திரீ அங்க போய் நிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா கல்லறை ஓபன் ஆயிருக்கு. அல்லேலூயா. அந்த அதிகாலையில அவரை பார்க்கணும் அப்படின்னு நீ நம்புறேன்னு சொன்னா, அந்த அதிகாலையில நீ தேடுறவளா இருக்கிறேன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருவாரு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இப்ப அந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 34 6ஆவது வசனத்தை வாசிங்க படிங்க. இந்த எந்த ஏழை கூப்பிட்டான்? கர்த்தர் கேட்டு இடுக்கண்களெல்லாம் நீக்கலாக்கி. அடுத்த வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதன் யாருக்கு பயந்தவர்களே? யாருக்கும் நம்ம பயப்படவே கூடாது. மனுஷனுக்கு பயப்படுற கண்ணே வர வைக்கும்னு சொல்லப்படுது. பிசாசுக்கோ மந்திரமோ சூனியமோ உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல வச்சுக்கிற வாக்கு தத்துவம் உனக்காக உயிரோடு எழுப்பி உங்க கூட இருக்கிறாரு பத்தியா? ஒரு கூட இருக்கிற வரைக்கும் எந்த மந்திரமும் எந்த தந்திரமும் எல்லாம் சும்மா, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இயேசுதான் மெய், மந்திரம் எல்லாம் போய் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நானும் நீங்களும் சாட்சி. அல்லேலூயா. மந்திரம்லாம் போய், இயேசுதான் மெய். அல்லேலூயா. அப்போ அவருக்கு நீ பயப்படுறவளா இருக்கிறேன்னு சொன்னா உன்னை பாதுகாக்க யார் வருவாங்க? இயேசுவை என் போதகர் அவருடைய வார்த்தைக்கு மகதலேனா மரியாள் உண்மையுள்ளலாம் அந்த வார்த்தை ஏற்று படிந்து துணிந்து இருக்கிற ஒரு மகளா ஸ்திரியா அவங்க இருந்ததுனாலதான் அவங்க என்னுடைய போதகரை வச்சுக்கிற அந்த கல்லறைக்கு நான் போகணும் அப்படின்னு போய் பார்க்கறாங்க. அவங்களுடைய எண்ணத்தை ஆண்டவர் அங்க முன்னாடியே கல்லறை ஓப்பன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இங்க லூக்காவுல கூட ஒரு வசனம் சொல்லப்படுது, நம்ம எடுக்கலாம். 24வது அதிகாரத்துல
நானே எடுத்துக்கிறேன். படிங்க 7ஆம் வசனத்தை படிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். இன்னைக்கு உங்க நடுவுல சொல்றேன், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுதார் என்கிற நினைவு கூறுதலை நம்ம கொண்டாடுறோம். அல்லேலூயா. அந்த நினைவு கூறுதலை நீ தியானிக்கிறேன்னு சொன்னாவே உன் வாழ்க்கை மாறும், உடைய எண்ணங்கள் மாறும், சிந்தை மாறும். இன்னைக்கு வாழ்க்கையில சிந்தையில போராடுற போராட்டம், எண்ணத்தினால உண்டாகிற போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சோர்வடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா ரோமர் 1:21. அல்லேலூயா. ஏன்னா எனக்காக ரத்த சிந்தினாரு, எனக்காக மரித்தாரு, நான் அவரை குறித்து தியானிக்கிற அந்த நினைவு கூறுதலை நான் விட்டுட்டேன். அதனாலதான் அவருக்கு நன்றி சொல்ல முடியல, அவரை துதிக்க முடியல. அப்படிங்கிறதுனாலதான் அந்த இருள் நம்மளை கவுது. அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. இருள் அடைஞ்சிச்சு. என்னவாச்சு? இருள் அடைஞ்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையில மழையால் போய் இப்படி தேடினாங்களோ அவரை நம்ம தேடுறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய காரியம் அன்னைக்கு வாய்க்கப்படும், ஜெயமாய் மாற்றுவார். ஏன்னா அவர் மரத்தை ஜெயமா விளங்கினவர், உன்னையும் ஜெயிக்கணும்னு தான் ஒரு மரத்தையே ஜெயிச்சார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அவரு உனக்காக என்ன செஞ்சுட்டு வந்தாரு? 3ஆம் நாள், அதாவது பாதத்தில் இறங்கினாரு. 3ஆம் நாள் உனக்காக ஒரு பெரிய விஷயத்தவே முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறையும் போது எல்லாம் முடிஞ்சு அவர் தலையை சாச்சாரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, உனக்கும் எனக்கும் ஒரு, அதாவது பரலோகத்துக்கும் உனக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பிரிவு இருந்தது. அந்த பிரிவை தகர்த்து எறிஞ்சிட்டாரு. அதுதான் பாவமும் அக்கிரமும் நிறைந்த ஒரு காரியம். உனக்கு எனக்கு இருந்த அந்த பாவம் உடைக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. இப்போ அவரை அப்பா பிதாவே அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அப்பா ஏன் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவரு நம்மளை புதுப்பிச்சுட்டாரு. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்ல போனா அவருடைய உயிர்த்தெழு வல்லமை அதுக்கப்புறம் தான் எல்லார் மேலேயும் செயல்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த இயேசுவை நம்ம இந்த நினைவு கூறுதல அவரை ஸ்தோத்திரிக்காம அவரை ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நினைச்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மை பெறாம இருக்கிறதுக்கு தான் காரணம். ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு நடுவுல சொல்ல விரும்புறேன். யோவான் அந்த எடுங்க, அது முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். 2 விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எடுங்க 14ஆம் வசனம் 13 படிங்க. சாரி, யோவான் 20ஆம் அதிகாரத்துல நீங்க 12, 14 வரைக்கும் படிங்க. கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று ஏன் அறியாது இருந்தால் அப்படின்னா, அவ கலக்கமான இருதயத்தோடு இருக்கிறார், வருத்தோட இருதயத்தோடு இருக்கிறார், மன வேதனைங்கிற இருதயத்தோடு இருக்கிறார். அதனால இயேசுவை காண முடியல. நம்ம இயேசுவை காண முடியல. உங்க வாழ்க்கையில உங்களுடைய நன்மையை காண முடியாததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தர் உங்களை விசாரிக்கிறதுக்கு உங்க கூடயே இருக்கிறாருங்க. உங்களை விசாரிக்கிறதுக்கு கைப்பிடி சொல்லுங்களா, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசாரிக்கிற ஒருத்தர் உங்க கூடயே இருக்கிறாரு. பயப்படாதீங்க. யாரும் சிரிக்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாவே
இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் யாருன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவருங்க. இந்த உலகத்துல விசாரிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு சுயநலமான மனிதர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து உங்களை விசாரிப்பார்கள். எதையும் எதிர்பார்க்காம ஒருத்தர் விசாரிக்கிறாரு சொன்னா உங்க மனவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நீங்க எடுக்கலாம் அப்படின்னா பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்க கவலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா இன்னைக்கு புதுப்பிள்ளை சொல்லிடாதீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை டெலிட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க கவலை உங்க புருஷனை குறித்தோ, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்தோ, உங்க பிள்ளைகளை குறித்தோ ஏதோ குறித்து நீ கவலைப்பட்டு நீனே அந்த கவலையை சுமந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா என்னன்னா வரும் அப்படின்னா சுகர் வரும், பிரஷர் வரும், எல்லாமும் வரும். இன்னைக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு டீலிங் வச்சுக்கணும். ஏசப்பா இன்னைக்கு இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில் வந்துச்சு. இந்த உங்களுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் இன்னைக்கு நாங்க புதுப்பிக்கப்பட்டோம். நாங்க எங்களை விசாரிக்கிறவங்க நீங்க என் கூட இருக்க நம்புறேன். இன்னைக்கு என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லா கவலையும் எதை குறித்தாலும் நான் கவலைப்படுறேன் எல்லாத்தையும் தூக்கி உங்க கேட்ட வச்சுட்டேன். நீங்க பாத்துக்கீங்க. ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை அப்படியே சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க. பக்கத்துல 8ஆம் வசனத்தை. இந்த நாட்கள்ல இந்த காலத்துலதான் நம்மளுக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். ஏன்னா உனக்காக சொல்லி உயிர்த்தெழுது உன் கூட இருக்கிறாரு. அவரு உன்னை விசாரிக்கிறவரு, உன்னை நேசிக்கிறவரு. உன் கையை எங்க நீ வெக்கப்பட்டு நடக்க முடியாம இருக்கிற அந்த இடத்துல நடக்க செய்கிறவரு. நான் ஒரு விஷயத்த சொல்லணும் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். எங்க கூட இருக்கவங்க எல்லாரும் இங்க புத்திரகண்ட பாலத்துல ஊழியம் செய்யும்போது நான் எங்களுக்கு கொடுக்குற காரியம் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வேன். அவங்களுக்குள்ள என்ன நடந்ததில்லை. எங்க கூட ஒரு உதவி ஊழியக்காரா இருந்தாங்க. அவங்க நாங்க நடத்துறோம் எல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை கதை கொண்டு போயிட்டாங்க. அப்ப நான் எதுவுமே சொல்லல. நீங்களாம் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் எதுவுமே சொல்லல. இசப்ப பார்த்துக்கிறாரு, உங்களையும் ஆஸ்வதிப்பார். அப்படி வெளியே வந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஆனா அவங்களை குறித்து நான் ஒரு விஷயத்த நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். அப்ப எனக்கு என்ன என் மனசு தோணுது அப்படின்னா எல்லாரும் மோசமான சுயநலமானவங்களாவே இருக்கிறாங்களே அப்படி நான் படுத்துட்டேன். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. நான் இவ்வளவு உங்க கூட பேசுறேன். என் கவலையை நானே வச்சுக்கிட்டேன். அப்படியே படுத்துட்டேன். ரொம்ப அழுறேன், வேதனைப்படுறேன், நான் ஜெபம் பண்றேன், ஒண்ணுமே செயல்படல. மகதலேனா மரியா இயேசுவை என்னுடைய போதகரை மறிச்சிட்டாரு, சிலுவையில் அறைஞ்சாங்களே, கொன்னுட்டாங்களே அப்படின்னு அவளுடைய வேதனை அவரை பார்க்க முடியல. ஆனா அவர் கூட தான் இருக்கிறாரு, பார்க்க முடியல. ஆனா என் ஆண்டவர் என் கூட இருந்தாரு. என்னால அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. அவர் எனக்கு செய்து வச்சிருக்க நன்மை என்னால பார்க்க முடியல, ருசிக்க முடியல. அப்படியே அழுதுட்டு உட்காந்துக்கிறேன், படுத்துட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த ஒரு பாட்டு சொன்னாங்க, நேற்று பாடலை. அந்த பாட்டு நான் பாடிட்டே இருக்கிறேன். பாடிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு பாட்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டை நான் பாடுறேன். என் வாழ்க்கையில நான் அழுறேன். என்னால முடியல. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்னால முடியல. இதுக்கு மேல என்னால முடியல அப்படி சொல்லி நான் அழுதுட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் சோறு இறங்கல, ஒரு பக்கம் பிளட்டு மோஷன்ல போகுது. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்னால முடியல. என் மனைவிகிட்டையும் சொல்ல முடியல. அவங்களா எப்ப காசு வேணும் செலவுக்குங்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. அந்த ஒரு மாசம் நான் சோறு எனக்கு வேணாம், பரவாயில்ல, நீங்க அப்பா அம்மா கிட்ட சாப்பிட்டுக்கோ. எங்க அப்பா அம்மா அரூர். நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எங்க அப்பா அம்மா ஆர்சி தான். எங்க அப்பா அம்மா என்னை வேணாம்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா அம்மா வீட்டை வராதரா அப்படின்ட்டாங்க. ஆனாலும் அவங்க எப்ப பேசுவாங்க. ஆனா அந்த நாட்கள்ல என்னால உடம்பு முடியல, படுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமாப்பா? எங்க அப்பா அம்மா நான் கேட்கறேன். உனக்கெல்லாம் என் தருவாங்க, வச்சுட்டு போன வச்சுட்டாங்க. அழுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி, பக்கத்து மளிகை கடையில ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ப மாட்டாங்க. அவங்க என் வீட்டம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு 2000 5000 தான் கூட அவங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் கொடு அப்படிங்கிறாங்க. காசு இருக்கும்போது யாரும் நம்பல.
இயேசு இருக்கும்போது என்ன சொல்றாங்க? நம்புறாங்க. ஹalleluya. காசு இருக்கும்போது யாருமே நம்பலங்க. என் கூட இயேசு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புறேன். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க 5000 கூட அவங்க அரிசி பருப்பு கொடுக்குறாங்க. ஹalleluya. அன்னைக்கு எனக்குள்ள ஒரு முடிவு வந்தது, இயேசு எப்பள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஹalleluya. அதனால அந்த பாட்டு, எல்லோராலும் நான் விரட்டப்பட்டேன், எல்லோராலும் நான் விரட்டப்பட்டேன், சொந்தங்களாலே மறக்கப்பட்டேன். நீதி செய்பவரே, நியாயத்தில் நிற்பவரே, நீதி செய்பவரே, நியாயத்தில் நிற்பவரே, என்னை கைவிடாமல் என்னை காப்பவரே, என் கேடகமே, என் அரணூரே, என் கேடகமே, என் அரணூரே, கைவிடாமல் காக்கும் தெய்வம் நீரே, செய்பவரே, நியாயத்தில் நிற்பவரே, எல்லோராலும் விரட்டப்பட்டே, எல்லோராலும் விரட்டப்பட்டே, சொந்தங்களாலே மறக்கப்பட்டே, சொந்தங்களாலே மறக்கப்பட்டே, கைவிடாத இந்த தெய்வம் என்னோடுமே. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. என் துக்கத்தை என் விசாரிக்கிறவர்கிட்ட கொடுத்த பின்னாடி பாட்டு ஊட்டா வருது. ஹalleluya. என் வாழ்க்கையில என்னை திடப்படுத்துறவர் எப்படிதான் என்னை இவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு, இவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அந்த யோவான் 3:17 ஞாபகம் வந்துச்சு. அது படிக்கலாம், அது ஒன்று மட்டும் படிக்கலாம், நம்ம முடிக்கலாம். அந்த வார்த்தை ஞாபகம் வருது, அப்பா என் ஆண்டவர் உண்மையை நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு. நான் உண்மையா சொல்றேங்க, யாரெல்லாம் எனக்கு காணிக்க அனுப்பான்னு தெரியல. ஒரே பேரான குமாரனே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தரில்லை. இவ்வளவா இவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஆமென். இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அப்ப எனக்கு விட்டுருவாரா? நான் கெட்டு போகாதபடிக்கு எனக்காகவே அவருடைய குமாரனை கொடுத்தவரு என் தேவையை சந்திக்க மாட்டாரா? நான் அதை குறித்து கவலைப்படுறேன்னா அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த மண்ணுக்கு இது அறியல, ஆண்டவரு இந்த மண்ணுக்கு இது அறியல, ஆண்டவரை மன்னிச்சிருங்க. ஹalleluya. அதுக்கப்புறம் யார் எனக்கு கொடுத்தாங்க தெரியல, அந்த நாட்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்படுது. இன்னைக்கு வரைக்குங்க இந்த வாரம் எங்க மக்கள் காணிக்க கொடுக்குற அளவு வசதி இல்லை, அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. புதுசாக ரெடி பண்ணிக்கிறதால ஒண்ணுமே கிடைக்காது. இந்த 6-7 மாசம் ஆண்டவர் என்ன நடத்துறாரு. ஹalleluya. யாரு தெரியல, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் அவங்க செய்வாங்க. ஆனா அந்த 4-5 பேர் செய்யறது ஏதோ 40,000 பேருக்கு மேல என் மேல எனக்கு உதவி, பல ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு உதவி செய்யற மாதிரி அந்த அந்த சந்தோஷம் எனக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஏன்னா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, எனக்காக யாவையும் எனக்காக திரும்பி தரப்போற என் தேவன், எனக்காக தன் குமாரனவே கொடுத்தவர், எனக்காக எல்லாம் செஞ்சு முடிக்க வரைக்கும் அவரு எனக்கு தூக்கம் வராது, அவருக்கு தூக்கம் வராது. ஹalleluya. எனக்கு இன்னொரு விஷயத்தை கூட நான் பார்க்கிறேன், சொல்றேன் உங்களுக்கு. சங்கீதம் 91:14 வாசிங்களேன், நான் முடிச்சிடலாம். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பார், அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹalleluya. உங்களை வெக்கப்பட்ட இடத்துல தூக்கி உயர்த்தி வைக்கிற தேவன் ஒருவரே இந்த உலகத்தில் இருப்பாரு சொன்னா இயேசு தர யாரும் இல்லைங்க. ஹalleluya. 1 யோவான் 5:18 மட்டும் வாசிக்கலாம், நம்ம முடிக்கலாம். ஒரு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடாது. ஹalleluya. இன்னைக்கு எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என்னோட கூட இருக்கிறார். நம்புறீங்களா?
ஆமென். நம்புறவங்களுடைய எழுங்களேன். நான் ஒருவேளை அந்த மகதலேனா மரியா போல துக்கத்தை சுமந்து அவரை பார்க்க கூடாது, எனக்குள்ள ஒரு வேதனையை சுமந்து அவரை தேடக்கூடாது, எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு தான் இனிமே தேடுவேன் அப்படிங்கிறவங்க எழுவீங்களா? ஸ்தோத்திரம். அப்படியே எழுங்க. அல்லேலூயா. எனக்காக மரித்த அவர் உயிரோடு இருக்கிறார், என்னை தேடி வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழு வல்லமை என் உள்ளத்துல இன்னைக்கு வருது. ஸ்தோத்திரம். என் மேல இருக்கிற அந்த முக்காடையும் ஸ்தோத்திரம், அந்த மூடலையும் என்னை சுத்தி இருக்கிறவங்க என் மேல வச்சுக்கிற அந்த மூடலை ஸ்தோத்திரம் இன்னைக்கு எடுத்து போட என் அப்பா என்னுடைய மனவாள் உயிரோடு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். உங்க ஸ்தானத்துல உங்களுடைய கணவனோ உங்களுடைய பிள்ளையோ உங்க சொந்த பந்தங்களோ உங்களை விட்டு விலகிட்டாங்க, மறிச்சுட்டாங்க நினைச்சீங்கன்னா தேவ பிள்ளைகளை அந்த இடத்துல இயேசு வைங்க. இன்னைக்கு உங்க மனவாளர் உங்க கையை பிடிக்கிறாரு, உங்க கையை பிடிக்கிறாருங்க. யாரு நம்பினீங்களோ அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா இன்னைக்கு உங்களை அவருடைய கரம் உங்களை பிடிக்கிறது. ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம். ரீகாபா ஷே ரே காபா தரபா. உங்க மேல இருக்கிற அந்த முக்காடை வாலிபனே, உங்க மேல இருக்கிற அந்த முக்காடை ஸ்தோத்திரம், உனக்குள்ள ஒரு தாழ் மனப்பானுங்கிற முக்காடை அவர் இப்பொழுது நீக்கி போடுகிறார். வாலிபனே ரீகாபா. ஓ வாலிப மகளே, ஓ மேல இருக்கிற அந்த முக்காடை நீக்கி போடுகிறார். ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்கள் இருக்கிறது ஒரு சிலர். ஓ ஸ்தோத்திரம். இவங்க ரட்சிக்கப்படலையே, இவங்களால கஷ்டமா இருக்கிறது. ஒருவேளை உன் கணவனை நீ இறந்திருக்கலாம், உன் சொந்த பந்தம் இறந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இவங்க நிமித்தம் ஒரு வேதனை ஒன்று மூடி இருக்கிறது. அந்த மூடலை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாரு. கைகளை தட்டி அதை பெற்றுக்கார், அதை பெற்றுக்கார், அதை பிரசித்த பெற்றுக்கார். ஓபன் பண்ணிட்டாரு. ஜீசஸ் பெற்றுக்கார், 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 பெற்றுக்கார். ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு மரணத்திலிருந்து விடுதலை, ஒரு மரணத்திலிருந்து விடுதலை. பெற்றுக்கொள் அந்த விடுதலையை, அந்த விடுதலையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால அந்த மந்திரம் உடைகிறது, அந்த தந்திரங்கள் உடைகிறது, அந்த கவலை உடைகிறது, அந்த வேதனை உடைகிறது, அந்த வலி உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால உன் வீட்டை விட்டு உன்னை விட்டு விலகுகிற கவலை, அந்த வெறுமை விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால இயேசு நடுவில் இருக்கிறார், மனவரனாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். உன் கையை பிடிச்சிட்டாரு, உன் கையை பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற மகளே மகனே, உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஆரம்பம்னு சொல்லி உன் கையை பிடிச்சிட்டாரு. கையில கட்டி ஆர்ப்பரித்து என்னோட மனவர வந்துட்டாரு. எங்க நடுவில் நீ பேசிக் கொண்டிருக்கிறது நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவரே இது நிபந்தனம் கண்ணீரோடு இருந்தப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில கூட இருந்த கண்ணீரை துடைக்க வந்துட்டீங்கப்பா. என் துக்க நாள் முடிந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் துக்க நாள் முடிந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என் மேல இருக்கிற நிந்தையை அப்புறப்படுத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் கவலை துக்கமாய் சந்தோஷமாய் மாற்றுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் பிரசன்னம் ஆவிக்குரிய கண்களை திறந்துக்காக ஸ்தோத்திரப்பா. நான் கண் சொருகி போனது அல்ல, கண் சொருகி போனது அல்ல. இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுது நிமித்தம் கல்லறை திறக்கப்பட்டது போது என் கண் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு என் செவி திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு புதிய அத்தியாயத்தை என் வாழ்க்கையில எழுதிட்டீங்கப்பா. உலகம் எனக்கு வைத்து கொடுத்தத அந்த பழைய அத்தியாயத்தை நீங்க கிழிச்சு போட்டுட்டு என் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை அப்பா ஸ்தோத்திரம் எழுதிட்டீங்க. விசுவாசிக்கிறாங்க நன்றியோட ஸ்தோத்திரப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. நம்புவேன் உங்களை
அவரை நோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை சொந்த வார்த்தை அந்த ஆசீர்வாதத்தை ஒளியாக்கி உங்கள் கண்டவர் உயிரோடு இருக்கிறீர், மரித்தவர் மரணத்தை ஜெயமாய் விழுகிறவர் மக்கள் விழாவிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தாவியானவராக எங்களுக்கு வாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். பிரசவங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சேவை சொல்கிற ஆத்துமாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பினை ஐக்கியமும் பாதுகாப்பும் ஸ்நேகமும் இருக்கிறது. சதா காலங்களிலும் கிறிஸ்து வருகிற யாவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருடைய வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஒரு கேக்கு சொன்ன உடனே வந்துச்சு. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.